இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரொஸ்மா தமது கடப்புதழை வைத்திருப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள தனது மகளை காண செல்வதற்காக 3 மாதங்களுக்கு தமது கடப்புதழை வைத்திருப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பதற்கு டத்தன் ஸ்ரீ ரொஸ்மா மன்சூர் செய்த விண்ணப்பத்திற்கு புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதியுள்ளது. நீதிபதி டத்தோ அஸ்மான் அப்துல்லா தலைமையில் டத்தோ அஸ்மி ஆரிஃபின் மற்றும் டத்தோ முகமது ராட்சி அப்துல் ஹமீத் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் குழு அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ரொஸ்மா தனது கடப்புதழை வைத்திருக்க அனுமதித்தது. முன்னதாக கடந்த ஜூலை 24 முதல் இன்றைய தேதி வரையில் ரொஸ்மா தனது கடப்புதழை வைத்திருப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி இருந்தது. சரவாக் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் 125 கோடி ரிங்கிட் மதிப்புடைய சூரிய சக்தி திட்டம் தொடர்பிலான 3 ஊழல் குற்றச்சாட்டுகளில் ரொஸ்மா குற்றவாளி என்று 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 97 கோடி ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். போதைப்பொருள் கடத்தலில் தம்பதி கைது. கடந்த புதன்கிழமை தைபேயில் 28,70,000 ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருள் விநியோகிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கணவன் மனைவி தம்பதியை போலீசார் கைது செய்தனர். 39 வயதான உள்நாட்டு ஆடவரை மாலை மணி 5:15 அளவில் போக்கோ அசாம் பகுதியில் சாலை ஓரத்தில் போலீஸ் கைது செய்த வேளையில் அதே நாளில் 26 வயதான அச்சந்தேக பெண் தாமான் அஸ்மாரா பகுதியில் உள்ள வீடொன்றில் பிடிப்பட்டதாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் நூர்ஹிசாம் நார்டின் தெரிவித்தார். 5.06 கிலோகிராம் எடையிலான மீதாபெத்தமின் வகை போதைப்பொருள் என்று சந்தேகிக்கப்படும் 6 பொட்டலங்களும் 84.75 லிட்டர் எடையிலான திரவ போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக டாக்டர் நூர்ஹிசாம் குறிப்பிட்டார். மேலும் 1 லட்சம் ரிங்கிட் என்று மதிப்பிடப்பட்ட நிசான் நவாரா மற்றும் ஹோண்டா சிட்டி ரக வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 28 லட்சம் ரிங்கிட் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் பேராக் மாநிலத்திற்கு வெளியே விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று டாக்டர் நூர்ஹிசாம் நார்டின் குறிப்பிட்டார். ஆசியான் 47 வெற்றி, அன்வாருக்கு ஏபெக் தலைவர்கள் பாராட்டு. 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு ஏபெக் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். விவேகம் மற்றும் உறுதியோடு செயல்பட்ட மலேசியாவின் தலைமைத்துவ திறனை அது பிரதிபலிப்பதாக அன்வார் விவரித்தார். ஏபெக் பொருளாதார தலைவர்கள் கூட்டம் AELMமிற்கு பின்னர் அத்தலைவர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது தாம் வாழ்த்துக்களை பெற்றதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அச்சந்திப்பின் போது நியாயமான நிலைத்தன்மை மிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் உட்பட தற்போதைய விவகாரங்கள் மற்றும் வட்டார திசைகள் தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் அன்வார் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் அன்வார் உட்பட ஏபெக் பொருளாதார தலைவர்களை அனைவரும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் அன்புடன் வரவேற்றிருந்தனர். அமைதியை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர், பிரதமர் நினைவுறுத்தல். அமைதியை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு தாய்லாந்து கம்போடியா இடையிலான கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தம் ஒரு கடுமையான நினைவூட்டலாகும். மேலும் காசா மற்றும் உக்ரைனில் இன்னும் என்ன நடக்கிறது என்பதை ஏபெக் பொருளாதாரங்களுக்கு நினைவூட்டுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் உரையாற்றிய அவர் வட்டார அளவிலான உரையாடல்களும் ஒத்துழைப்புகளும் பயனுள்ளதாக மட்டுமல்லாமல் அவசியமானதாகவும் இருக்கும் என்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அமைதியை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தம் நினைவூட்டுகிறது. காசாவுக்கும் உக்ரைனுக்கும் இதுவே பொருந்தும். அமைதியும் முன்னேற்றமும் உரையாடல் மற்றும் நம்பிக்கை மூலம் வளர்க்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நேற்று நடைபெற்ற விருந்தினர்களுடனான ஏபெக் பொருளாதார தலைவர்களின் உரையாடலில் மலேசியாவின் தலையீட்டின் போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு குறிப்பிட்டார். செப்டம்பர் வரை 5,700 கோடி ரிங்கெட் வருவாய் வசூலிப்பு JKDM. செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் அலெக்சா மலேசிய சுங்கத்துறை
ஜேகேடிஎம் மொத்தம் 5,700 கோடி ரிங்கிட் வரை வரி வருவாயை வசூலித்தது. நிதி அமைச்சு நிர்ணயித்த தொடக்கநிலை கணிப்பு தொகையான 5,462 கோடி ரிங்கிட்டை காட்டிலும் இந்த அடைவு நிலை உயர்வானது என்று ஜிகேடிஎம் தலைமை இயக்குநர் டத்தோ அனீஸ் ரிசானா முகமது ஜைனுddin தெரிவித்தார். திட்டமிடல் மற்றும் ஆன்மீக வசூலுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் 238 கோடி ரிங்கிட் கூடுதலாக உள்ளதோடு 104.36 விழுக்காடு சாதனை விகிதத்தையும் அடைந்துள்ளதாக டத்தோ அனீஸ் கூறினார். இருப்பினும் 2026 வரவு செலவு திட்ட தாக்கலுக்கு முன்னதாக ஒரு மறுசீரமைப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் 2026 வரவு செலவு திட்ட தாக்கலின் போது ஏற்கனவே புதிய இலக்காக 7,326 கோடி ரிங்கிட் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த புதிய இலக்கை அடைய நாங்கள் கடுமையாக பாடுபட்டு வருகிறோம், டத்தோ அனீஸ் ரிசானா முகமது ஜைனுddin தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் கூடுதலாக இலக்குகள் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் சுங்கத்துறையின் அனுபவத்தின் அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகள் மற்றும் திட்டங்களின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை அமைந்துள்ளதாகவும் டத்தோ அனீஸ் ரிசானா குறிப்பிட்டார். FMBA-வின் இனி தீபாவளி கொண்டாட்டம். பண்டிகை காலங்களில் அதன் கொண்டாட்டத்திற்கு மட்டுமே முன்னுரிமை வழங்காமல் அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு FMBA கருத்தரங்கு ஒன்றை ஏற்பாடு செய்தது. நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை என்ற கருப்பொருளில் நடைபெற்ற கருத்தரங்கில் சங்கங்களின் பதிவிலாக்க ROS, மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம், SPRM, அரசு மலேசிய போலீஸ் படை, PDRM உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களின் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். அரசாங்க நிறுவனங்களுக்கு நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த கருத்தரங்கின் நோக்கம் என்று FMBA உறுப்பினரும் மலேசிய ஆடை வடிவமைப்பு வர்த்தக மேம்பாட்டு சங்கத்தின் தலைவருமான VPK நாயர் தெரிவித்தார். நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை சங்க நிறுவனங்களுக்கு மிக முக்கியம். இந்த 3 கூறுகளும் சங்க நிறுவனங்களை வழிநடத்தும் தலைவர்களுக்கு மிக முக்கியம் என்றார் மலேசிய ஆடை வடிவமைப்பு வர்த்தக மேம்பாட்டு சங்க தலைவர் VPK நாயர். இதனிடையே இக்கருத்தரங்கின் பேச்சாளர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பேச்சாளராக அழைத்துள்ளனர். ஊழல், அதனை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை பற்றி கருத்துரைக்கவே நான் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நோக்கம் என்றார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய கண்காணிப்பாளர் திலக் முனுசாமி. எந்த ஒரு கேள்வியையும் கேட்பதற்கு உரிமை உள்ளது. ஊடகங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான வெளிப்படைத்தன்மை மற்றும் பரஸ்பர மரியாதை கொள்கைகளுக்கு ஏற்றவாறு தங்கள் கடமைகளை நிறைவேற்ற எந்த ஒரு கேள்வியையும் கேட்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு உரிய உரிமை உண்டு. ஒரு அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி ஒன்றில் சுற்றுலா கருப்பொருளுக்கு ஆங்கில மொழி பயன்பாடு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர் ஒருவரை அமைச்சர் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். தங்களின் கடமைகளை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு கேள்வியையும் கேட்கும் உரிமை செய்தியாளர்களுக்கு உண்டு என்பதில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது. மேலும் அமைச்சரால் வழங்கப்படும் ஒவ்வொரு பதிலும் விவேகத்தோடும் அரசாங்கத்திற்கு, அதே வேளையில் ஊடகங்களுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதையுடனும் இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக வெளிப்படைத்தன்மையின் கொள்கையின் அடிப்படையிலும் இருத்தல் அவசியமாகும் என்று டத்தோ ஃபாமி ஃபாட்சில் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தலைமையேற்றார். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என வினவியதற்கு நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட ஊடக அமைப்பின் நிர்வாகத்தை சந்திக்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் உறுதி அளித்துள்ளதாக தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ஃபாமி கூறினார்.